எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேற்று பேசிட்டு இருந்த மாதிரி ரஜினி சார் வந்து சென்னைக்கு வந்துட்டாரு. ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்க்க போகிறது வந்து கூலி சம்மந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும், எப்போ வேணால் வரலாம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறது அந்த மாதிரி வரலாம். அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும்னு சொல்ல வரேன். ஆமாம் பாப், நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டாருன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஷூட்டிங் டேட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி தெரிஞ்சு மீன்ஸ் ஜூன் எண்டுக்குள்ளே ஆரம்பிக்க போகிறாங்க. அதான் ஜூன் மாதம் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறது கன்ஃபார்ம். ஸோ அடுத்த மாதத்துலேருந்தே ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இதுக்கான சின்ன சின்ன அப்டேட்ஸ் வரும். ஸோ ஜூன் மாதம் நம்ம மாதம் தான் தலைவர் ஃபேன்ஸ்க்கான ஒரு மந்த் அப்படின்னு வச்சுக்கலாம். சூப்பர் பாப். அண்ட் ஜூன் மட்டும் இல்லை, நிறைய மாதங்கள் வந்து உங்களோட மாதம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது தேனப்பன் அவர்கள் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆமாங்க, அது வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி படையப்பா இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அரசியலாக வந்து யூடியூபர்ஸ் நம்ம நிறைய பேர் பேச ஆரம்பிச்சோம் அதை பற்றி. இணைய தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்களின் பிரத்யேகமாக பேட்டியோ இல்லை அவர் அஃபிஷியலாக யாருமே அவங்க சைட்லேருந்து சொல்ல படையப்பா படத்தினுடைய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து யாருமே எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது அவர் 2-3 பத்திரிகையாளர்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொன்ன விஷயம் தான் சூப்பர். ஆமாம், படத்தை பற்றி நிறையா பேசியிருந்தாரு. அவர் சொல்கிறத பார்த்தா 2 மாதத்தில் படம் ரிலீஸ் ஆயிரும் போல இருக்கு. அதான் நான் சொன்னேன், அடுத்து லைனா எல்லா மாசமும் ஏதோ ஒரு அப்டேட் இருக்கு, ஒரு விஷயங்கள் இருக்குன்னு. இல்லை, நான் என்ன நினைச்சேன்னா, ஸோ படையப்பா ரிலீஸ்னா எப்பயுமே தலைவருடைய பர்த்டே சமயத்தில் வந்து படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ கூட யோசித்தேன், ஏன்னா வேட்டையன் ரிலீஸ் ஆகி உடனே படையப்பாவும் ஓகே பரவாயில்ல சின்னதாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை போல இருக்கு. 2 monthsல படம் ரிலீஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமாம், ஸோ டிஜிட்டலைஸ் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அதுக்கான ஒர்க் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இப்போ 2 months போது வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம இதை பற்றி பேசும்போது கில்லியை பற்றி சொல்லலாம். ஏன்னா ஒன் ஆஃப் தி ரஜினி ஃபேன் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது, பட் கில்லி வந்து எந்த டிஐ டெக்னீஷியன் பண்ணாங்களோ அவங்ககிட்டே பழைய வெர்ஷனை வந்து மாற்றிருப்பாங்கல்ல, டிஜிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போது ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதை விட இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி படையப்பாவம் பண்ணுங்கப்பா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால அதை மென்ஷன் பண்ணாங்க. ஓ, ஸோ டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆமாம், பழசை விட இப்போ இருக்கிற கில்லி ரிலீஸ் வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ பளிச்சுன்னு நல்லா இருந்துச்சு போட்டிருந்தாரு. ஓகே, ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுருப்பாங்க சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ என்னதான் தலைவர் ஃபேனுக்கும் விஜய் ஃபேனுக்கும் வந்து வாக்கியத்தாளர் இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். கண்டிப்பா நம்ம அதுக்குள்ள போகாம நல்ல விஷயங்களை பாராட்டணும்ல. எஸ், யா. ஸோ அதனால நம்ம எதிர்பார்த்ததையும் விட இன்னும் சீக்கிரமே 2 மாசத்துல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ட்ரை பண்ணுவாங்களோ இருக்கலாம் பாப். ஏன்னா ஆகஸ்ட்ல புஷ்பா 2 தான் வருது. தமிழ்ல வேற எந்த படமும் இல்லை, பெரிய படமும். செப்டம்பர் தான் கோட் வருது. ஒரு கோட் ஃபெஸ்ட் படையப்பா விடுவாங்களோ இல்லை ஆகஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பெரிய படங்கள் பெருசாக இல்லை. எஸ், அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ஆடியன்ஸே தனி இல்லை. இந்த ரீரிலீஸ் படங்களை போய் பார்த்து அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுற ஆடியன்ஸ், என்னதான் புது படம் வந்து அதை போய் பார்த்தாலுமே இப்போ கில்லி நிறைய படங்களுக்கு கொடுத்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ஸை போய் என்ஜாய் பண்ண அந்த மூமெண்ட் அது வேறதான். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்க்கும்போது அதையும் புது படம் மாதிரி அதிகமான ஸ்கிரீன்ஸ்லையும் நல்லா ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்களா. ஸோ அப்போ தமிழ்ல ஒரு பெரிய படம் இல்லாத சமயத்துல இதை ஒரு பெரிய படமா ஒரு 1 week லான்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். ப்ராபப்லி அந்த மாதிரி அமையலாம். நம்ம சின்னதாக நினைச்சிட்டு இருக்குது, இன்னும் பெருசாக ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாம் அது கண்டிப்பா இந்த படம் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உண்மை உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ட்விட்டர் பக்கத்தில் கே பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் தலைவருடைய தீவிரமான ஃபேன், தலைவர் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பார். அவர் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தார். நம்ம இதுக்கு முன்னால் 2 வீடியோக்கு முன்னாடி பேசணும், சித்ரா லக்ஷ்மண் சார் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்களை வந்து அவர் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி மீன்ஸ் வீடியோவாக நிறையா பத்திரிகையில் வர்ற மாதிரி கடந்த கால நினைவுகளை வீடியோவை சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி. பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து தப்புன்னு சொல்லி போட்டு தவறான செய்தியை அப்படி தவறு இல்லை சரியா சொல்லன்னு சொல்லி கே பாலாஜி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது நீங்க படிச்சீங்களா? சித்ரா லட்சுமணன் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 3 முடிச்சு படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போயிருக்கும்போது மீனாட்சி அம்மன் கோயிலில் சக நடிகர்கள் எல்லாம் அவங்க நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லையா. அப்போ ரஜினி சாருக்கு வந்து நட்சத்திரத்துக்கு பேர் தெரியல, சுற்றி இருந்தவங்க மக்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அதில் பாதி தான் உண்மை போல இருக்கு.
ஓகே, அது ஆக்சுவலி 2 ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு ஒன்றா சேர்த்துட்டாரு. சரியா தெரியாமல் சேர்த்துட்டாரு. அப்போது அந்த கே பாலாஜி என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, இந்த சுற்றி இருந்த மக்கள் சூப்பர் ஸ்டார்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 90s நடந்த பெப்சி கோலா விழாவா ஏதோ ஒரு அறிமுக விழாவுக்கு வந்து ரஜினி சார் போயிருக்கும்போது அங்கே தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு, நான் எனக்கும் மதுரைக்கும் நிறையா நெருங்கி தொடர்பு இருக்குது, நிறையா முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. 3 முடிச்சு விழா நான் வந்திருக்கும் போது கோயிலில் எனக்கு நட்சத்திரம் கேட்டாங்க. எனக்கு அப்போ என்னோட நட்சத்திரம் தெரியல, என்னோட நட்சத்திரம் எனக்கு அப்போ தெரியல, ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது மக்கள் கத்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் ஏதோ கன்ஃபியூஷனில் தப்பாக சொல்லிட்டார் போல இருக்கு. எஸ், அண்ட் அதுக்காக ஒரு சின்ன கதை மாதிரி அவர் சொல்லியிருந்த விஷயமும் நல்லா இருந்தது, அதுவும் சொல்லுங்க. ஆக்சுவலி ஆமாங்க, அந்த கதையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குதிரை மாதிரி, என்னுடைய கண்மணிகள் நீங்கள்லாம் என் மேலே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்கிறார். ஊர்வலமாக சாமியை குதிரை மேலே வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. ஊரில் இருக்க மக்கள்லாம் சாமியை பார்த்து கும்பிட்றாங்க, குதிரை நினச்சிக்கிச்சு அதை பார்த்து கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு கௌரவம் வந்துச்சு. கோயிலில் அந்த எல்லை வந்தவொடனே சாமியை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, யாருமே குதிரையை கண்டுக்கிற. ஸோ அதே மாதிரி நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதைன்னு சொல்லி அப்போவே கதை சொல்லியிருக்காரு. எஸ், ஸோ எப்பவுமே எந்த ஸ்டாருக்குமே ஃபேன்ஸ், அவங்க ஃபேன்ஸ் பேஸ் வச்சு தான் அவங்களோட இது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டாரு அவர். அதாவது எனக்கு தலகன் எதுவுமே இல்லைப்பா, என்னுடைய நடிப்பு திறமை எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இருக்கிறது தான், நீங்கள் எனக்கு என்னை பார்த்து கொண்டாடுறது தான் எனக்கு அந்த பேரும் புகழும் அப்படிங்கிறத அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதை நம்ம நல்ல வேலை நீங்கள் ஞாபகப்படுத்தி என் கதையை சொல்லியாச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், ஜூன் மாதம் நிறையா படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ஜூன் மாதம் ஃபஸ்ட் சொன்னாங்க, அப்புறம் கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகி ஜூலை 12 கன்ஃபார்மாக ஜூலை 12 நாளைக்கு இந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. அதுக்கான குட்டி ப்ரொமோ விட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் சிங்கிளுக்கே பெருசாக ஓகே, நம்ம நெகட்டிவாக சொல்ல வேணாம், ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஃபஸ்ட் நமக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் சிங்கிள் பிடிக்கல போல இருக்கு. அந்த ஃபோர்ஸ் இந்த இல்லாத மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே, எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஓவரால் ரிவ்யூ. செகண்ட் சிங்கிள் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம். அனிருத் வந்து இந்த மெலடியில் வந்து கலக்கிடுவார், பட்டையை கிளப்பிடுவார். ஸோ அவருடைய ஜோன் அது. அதே மாதிரி சித்தார்த் அண்ட் அவரோட பேருக்கு தான் அந்த பாட்டு இருக்கும் போல இருக்குது. அதை நான் சொன்னால் ரைட்டுங்க, ஃபஸ்ட் பார்ட்டில் கமல் சார் வந்து லாஸ்ட் ½ hour தான் வராரு. சரி, இப்போ மேட்ரு என்ன சொல்ல வந்தேன்னா, இல்லை நான் நீங்கள் அடுத்து ஏதோ சொல்ல போகிறீங்க நார்மலாக கேட்டுட்டு இருந்தேன், லாஸ்ட் பார்ட் தான் வராரு அப்படின்னு டக்குன்னு இது போயிட்டீங்க. ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் ஜூனில் வந்து ரயான் ரிலீஸ் இருக்குல்ல அப்போ? இல்லை, அதுவும் தள்ளி போகுது அது மேட்ரு. ஓ, ரயான் வந்து எல்லாரும் ஜூன் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம கோலிவுட்டில் வந்து ஜூன் பெரிய மாதம் ஏன்னா ரயான் வருது, ஜூலையில் இந்தியன் 2 வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஜூலை 26 தான் ரயான் வருது. பெருசாக தள்ளி போயிடுச்சு. ஓகே, ரசிகர்களுக்கு என்ன ஒரு கோவம்னா, ரயான் திரைப்படத்துக்கு வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணாமலே இருக்கீங்களே, நிறையா சார்காஸ்டில் இருக்காங்க போல, இன்னும் ப்ராப்பராக ஏதோ பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோச்சிட்டு இருந்தாங்க. அவங்க நினைக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா படமும் தள்ளி போயிடுச்சு. ஸோ ஜூலை 26. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2க்கும் இப்போ ரயானுக்கும் ஆல்மோஸ்ட் 2 வாரம் தான் டிஃப்ரென்ஸ். அப்படியாப்போ அப்போ ஆக்சுவலி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துடும். ஓ, ஜூலை 26 ரயான் ரிலீஸ் ஆகுது. இந்தியன் 2க்கு 2 weeks டைம் தான் இருக்குது. ஓகே, ரெண்டும் தனித்தனி 2 வாரம் போதும். பட் நான் சொல்கிறேன், அந்த ஜூலையில் வந்து இந்தியன் 2 மட்டும்தான் வரும்னு நினச்சா ரயானும் வருது. ரயானும் இன்னொரு படம் நம்ம ஹாலிவுட் படம் வருது, டெட்பூல் வெஸ் வால்வரைன். ஓ, ஆக்சுவலி ரயான் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு சாங் வந்து இந்த 4 days முன்னாடி நம்ம வந்து பேசல அதை பற்றி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏஆர் ரஹ்மான் சாங். அது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சுங்க. ஆமாம், சந்தோஷ் நாராயணன் வாய்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு இந்த 2 காம்போ எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்ல சாங் மாதிரி இல்லை, ஒரு கானா சாங், பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இது, இப்படி ஒரு வெர்ஷன் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஏஆர் ரஹ்மான் அந்த சாங்ல சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு தான். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்குமே ரிலீஸ் டேட் தான் தள்ளி போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அடுத்து அப்டேட்ஸ் பெருசாக இல்லைனாலும் சாங் எல்லாமே ரிலீஸ் ஆகிறத வச்சு ஓகே கன்ஃபார்ம் தான் போல இருக்கு ஜூன் ரிலீஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இல்லை, தள்ளி போகுது. ஒரு வேளை ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்குற மாதிரி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நல்லா ஹெவியான ப்ரொமோஷன் பண்ணுவாங்க போல இருக்கு. பார்க்கலாம். இது தனுஷோட 50வது படம் வேறு, பார்க்கலாம், எதாவது பண்ணுவாங்க, வெயிட் பண்ணலாம்.